India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. பிரதமர் மோடியின் தேர்தல் ஃபார்முலா வியக்கும் அரசியல் நிபுணர்கள். மக்களவை தேர்தலையொட்டி உச்சகட்ட தேர்தல் பரப்புரை நடைபெற்று வரும் நிலையில் பாஜக 400 தொகுதிகள் வரை உறுதியாக வெற்றி பெறும் என்ற பிரதமரின் தேர்தல் பிரச்சார யுக்தி அரசியல் நிபுணர்களையே வியப்பில் ஆழ்த்தியது. மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் 6வது கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. ஜூன் 1ஆம் தேதி 7வது இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினமே புதிய ஆட்சியாளர்கள் யார் என்பது தெரிந்துவிடும். இந்த நிலையில் தேர்தல் வேளையில் முன்கூட்டியே இறங்கிய பாஜக கூட்டணி அமைப்பது, தொகுதி பகிர்வு என அனைத்து பணிகளையும் முடித்துவிட்டு களத்திற்கு சென்றுவிட்டது. இந்த தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிரச்சாரம் உற்று நோக்கப்படுகிறது. ஏனென்றால் அவரது பிரச்சாரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதை மறுப்பதற்கு இல்லை. இம்முறை பிரதமர் நரேந்திர மோடி சித்தாந்த ரீதியிலான பிரச்சாரத்தை வலிமையாக எடுத்துரைத்து உள்ளார். தொடக்கத்தில் எதிர்க்கட்சிகளின் ஊழல் புகார், குடும்ப அரசியல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பிரதமர் மோடி SC/ST வகுப்பினரின் இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுக்க நினைப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இந்துக்களின் உணர்வுகளுக்கு எதிராகவும் கலாச்சாரத்துக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக புகார் கூறிய பிரதமர் இந்துக்களின் சொத்துக்களை காங்கிரஸ் சூறையாட நினைப்பதாக வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் பாகிஸ்தான் ஆதரவு போக்கு, பாகிஸ்தான் நாட்டின் காங்கிரஸ் ஆதரவு போக்கு என ஒரு நுணுக்கமான அரசியலை எடுத்துரைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரதமரின் இந்த பிரச்சார வேகம் காங்கிரஸ் எதிர்க்கட்சிக்கு நெருக்கடியாக அமைந்துவிட்டதே என்று கூறப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக பாஜக எத்தனை தொகுதிகளில் வெல்லும் என பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே தெரிவித்த கருத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை மிரள செய்ததாகவே அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் பாஜக கூட்டணி இம்முறை 370 தொகுதிகளில் இருந்து 400 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என நாடாளுமன்றத்திலேயே பிரதமர் உறுதிபட தெரிவித்ததுதான் ஹைலைட். இதை பிரதமர் நாடாளுமன்றத்திலேயே உறுதியாக பதிவிட்டது எதிர்க்கட்சிகளை திகைக்க செய்தது. பொதுவாக கட்சி தலைவர்கள் தங்கள் கட்சி வெற்றி பெறும் என்றுதான் பொதுவாக சொல்வார்கள். ஆனால் பிரதமர் மோடி பாஜக 370 தொகுதிகளில் இருந்து 400 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என அடித்து கூறுவது எப்படி? இந்த கேள்வியே எதிர்க்கட்சியினர் மத்தியில் ஆழமாக பதிந்துவிட்டது. அதற்கு பதிலளிக்கவே அவர் நேரத்தை செலவிட்டனர். மேலும் நம்பிக்கை குறைந்து அவர்களது தேர்தல் பிரச்சார அணுகுமுறையில் தாக்கம் ஏற்பட்டதாகவும் சிலர் கூறுகின்றனர். ஏனென்றால் காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்கள் பிரச்சினைகளை பேசுவதை காட்டிலும் பாஜக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பதை அதிகம் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் கூறி வரும் பாஜக கூட்டணியின் 400 தொகுதிகள் வெற்றி இலக்கு என்பதை அதிகமாக கவனத்தில் எடுத்து மற்ற பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் கோட்டை விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸை சேர்ந்த மூத்த தலைவர்கள் சிலர் கூறும் கருத்துக்கள் அவர்களுக்கே பாதகமாக அமைந்து விட்டதாகவும் களத்தில் இருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. குறிப்பாக பரம்பரை வரி விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த சாம் பிட்ரோடா தெரிவித்த கருத்தும், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மணிசங்கர் ஐயர் கூறிய கருத்தும் காங்கிரசுக்கு எதிரான பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி உள்ளதாகவே கூறப்படுகிறது. இந்த சூழலை பார்க்கும்போது பிரதமர் நரேந்திர மோடியின் 400 தொகுதிகள் வெற்றி என்ற பிரச்சார யுக்தி இந்த தேர்தல் களத்தில் ஹைலைட்டாக உள்ளது என்பதே நடுநிலையாளர்களின் கருத்தாக உள்ளது. இதற்கு ஒரு ஜூன் 4ஆம் தேதி விடை தெரிந்துவிடும். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.